பகைமையை அழிக்கக்கூடிய. இதுல நம்ம அடுத்தது அலங்காரம் அப்படிங்கிறத பார்ப்போம். மனுஷாலா இருக்கிறவாளே நம்ம ஒரு 30 மினிட்ஸ் ஆர் 40 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம மன அலங்காரம் பண்ணிக்கிறோம். ஆனா அந்த அலங்காரம் எது வரைக்கும் இருக்கு? ஒரு 3 மணி நேரம் இருக்கு. ஆனா சில பேர் சொல்லுவா, ஓ எனக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கவே பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவையாவது அவ கண்ணாடிய பாப்பா. அப்ப மனுஷாலா இருக்கிற நமக்கே இவ்வளவு அலங்காரம் தேவைப்படும் போது, கடவுளா இருக்கக்கூடிய அந்த பெரிய தேவருடைய முருகனுக்கு அலங்காரம் தேவைதானே. அந்த அலங்காரம் எப்படி பண்ணலாம்? ஒண்ணா நிறைய ஆஹ் பட்டாடைகளை உடுத்தி பண்ணலாம், இல்லைன்னா பூமாலைகளை வச்சு பண்ணலாம், இல்லைன்னா சந்தன காப்பை வச்சு பண்ணலாம், கிரீடம் எல்லாம் வச்சு பண்ணலாம். ஆனா அந்த அலங்காரம்லாம் என்ன ஆகும்? கோயில்ல ஒரு காலத்துக்கு வச்சுப்பா, அடுத்த நாள் காத்தால அதெல்லாம் கலைஞ்சு போயிடும். அப்பதான் அருணகிரிநாதருக்கு ஒண்ணு தோணித்து, ஐயோ என்னுடைய கந்தனை நானு அழிக்கக்கூடிய அலங்காரத்தினால பண்ணக்கூடாது, அழியாத அலங்காரத்தினால பண்ணணும் அப்படின்னு அவர் யோசிச்சாரு. அப்ப அழியாத அலங்காரம்னா என்ன? தமிழ் தான். தமிழ் என்னைக்குமே அழிவில்லாதது. அதனால தமிழிலே ஒவ்வொரு பாடல்களையும் முத்து முத்தா இயற்றி கந்தர் அலங்காரம் அப்படின்னு கொண்டு வந்தார். இந்த கந்தர் அலங்காரம் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பாடல் காப்பு, மீதி 107 பாடல்கள் இருக்கு. இது நம்ம டெய்லி அஷ்டோத்திரம் பண்றோம் பாத்தீங்களா, அது மாதிரியே 108 பாடல்கள் படிக்கலாம். ஆனா நம்மளால இப்போ எல்லாம் இருக்கிற டைம் கன்சியூமிங் ரீசன்னால 108 பாடல்களும் படிக்க முடியாது. இப்போ என்னோட பிரச்சனை உங்களுக்கு இருக்காது, உங்களோட பிரச்சனை எனக்கு இருக்காது. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அது எனக்கு ஓகே, அது கஷ்டமா இருக்காது. ஆனா எனக்கு ஈஸியா இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு மனுஷ பிறப்புக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கு. அப்போ அந்த ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 108 பாடல்களையும் நம்ம பொறுமையா பொருள் உணர்ந்து கேட்கணும். அப்போ கேட்கும்போது நமக்கே தோணும், ஒரு பாடல் ஓ இது என்னோட லைஃபோட ரொம்ப கனெக்ட் ஆகுறது அப்படின்னு தோணும். அந்த பாட்டை எப்படி மத யானைய கைத்து போட்டு கட்டினா எவ்வளவு ஸ்ட்ராங்கான கயிறுல கட்டி வச்சிருப்பா ஒரு மதம் பிடித்த யானைய, அது மாதிரி அந்த பாட்டை கயிறு மாதிரி பிடிச்சிட்டு கடவுள்கிட்ட நாம டெய்லி ப்ரே பண்ணா சத்தியமான வாக்கு நமக்கு இருக்கிற கஷ்டங்கள், நமக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகுங்கிறது உண்மையான வாக்கு. ஓகேவா? இதுல ஏன் சொல்றேன்னா, இதுல 106வது பாடல்ல அருணகிரிநாதரே சொல்லியிருக்காரு, "குள்ளித்தலையில் எறும்பது போல" அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா, 2 பக்கமும் அவரை எறும்பு போட்டு கடிக்கிறதாம். அப்ப அவர் சொல்றாரு, ஏய் முருகா, இனிமேல் நீ ஸ்லோவெல்லாம் வராத, என்னால இனிமேல் தாங்கிக்க முடியாது என்னோட கஷ்டத்தை, நீ இமீடியட்டா வரணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம எல்லா பாடல்களையும் பொருள் உணர்ந்து கேட்போம். எந்த பாடல் நம்ம லைஃபுக்கு நமக்கு தேவைப்படுறதோ அந்த பாடலை நம்ம பிடிச்சுப்போம். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காப்பு பத்தி பார்ப்போம். ஓகே, இது காப்பு. எல்லா பாடல்களும் நம்ம பிள்ளையார நமஸ்காரம் பண்ணிட்டு தான் எந்த காரியமும் நம்ம விக்னங்கள் நீங்கிறதுக்கு விநாயகரை வணங்கிட்டு தான் பாடுவோம். அதே மாதிரி இந்த பாடல்களும் கந்தர் அலங்காரத்திலையும் காப்பு இருக்கு. அது முதல் பாடல் காப்பு நான் சொல்றேன். அடல் அருணை திருகோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டு கொண்டேன், வருவார் தலையில் தட பட என படுகுத்துடன் சர்க்கரை முக்கிய கட தட கும்ப களிற்றுக்கு இளைய களிற்றினையே அப்படிங்கிறார். இப்போ இதுல சில மீனிங் மட்டும் சொல்றேன். அடல் அப்படின்னா என்னன்னா வீரம், அருணை அப்படின்னா என்னன்னா திருவண்ணாமலை. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சிதம்பரம்னா தரிசிக்கிறதுக்கு முக்தி தரக்கூடியது. அப்புறம் காசினா இறந்து போனவாளுக்கு முக்தி தரக்கூடியது. திருவண்ணாமலைனா என்ன? நமக்கு நினைச்சாவே முக்தி தரக்கூடியது. இந்த இடத்துல அவர் வீரம் அப்படின்னு சொன்னது நம்ம சண்டை போடுறதுக்கு இருக்கக்கூடிய வேலோ இல்ல கத்திகளோ கம்பாடங்களோ கிடையாது. இதுல வீரம் அப்படின்னு சொல்றது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான வீரம் நாணம். அந்த நாணத்தை தான் அவர் இங்க வீரம்னு குறிக்கிறார். இந்த வீரமுடைய அதுல இன்னொன்னு சொல்ல விரும்பப்படுறேன். எல்லா சிவன் கோயில்களிலும் வடக்கு புறத்துல முருகன் இருக்கும், இடது புறத்துல எப்பொழுதும் விநாயகர் இருக்கும். அதை வச்சுதான் இப்ப இதனுடைய பொருளுரை சொல்றேன். வீரமிக்க திருவண்ணாமலையில் உள்ள திருகோபுரத்தின் உள்வாயில் வடதிசையில் உள்ளே சென்று வருபவர்கள் யாரும்
தட பட என்ற குட்டையும் சர்க்கரையை கையில் வைத்துள்ள மதம் பொருந்திய சுவடுகள் உடைய யானையாகிய விநாயகருக்கு இளைய யானையை ஆன முருகனை தரிசித்து கொண்டேன் என்கிறார். எப்படி சொல்றான்னா, வடக்கு புறத்துல இருக்கிற முருகனை நான் பார்த்துட்டேன். அதை நான் எப்படி பார்த்தேன் தெரியுமா? எல்லாரும் கோயிலுக்கு வரவாள் நம்ம சுவாமிஜியே சொல்லியிருக்காரு, பிள்ளையாருக்கு நீங்க ரொம்ப பெருசாலாம் எதுவும் பண்ண வேண்டாமா, ஒரு குட்டு போட்டு ஒரு 3 தோப்பு கண்ணம் போட்டாவே நம்மளுடைய விக்னங்கள் எல்லாம் நீக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி கோயிலுக்கு வரவாள்லாம் கொட்டு போட்டு தோப்பு கண்ணம் போட்டின்னு இருந்தாலாம். அப்போ சர்க்கரை கையில் வைத்துள்ள அப்படின்னா நாம ஒரு குழக்கட்டையோ இல்ல சர்க்கரை பொங்கலோ வச்சுட்டு இருக்கிற இந்த விநாயகரை பார்த்துட்டானா. அது எப்படிப்பட்ட விநாயகர்னா, முருகனுடைய அண்ணனுக்கு உண்டான விநாயகர் அப்படின்னு சொல்றாரு. இந்த காப்பு பாடல்லே நமக்கு அருணகிரிநாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பக்தினா நீ பெருசா ஒண்ணும் பண்ண வேண்டாம்ப்பா, உன்னால முடிஞ்சது, என்னோட தப்பெல்லாம் நான் உணர்ந்துட்டேன், ஐ வில் பிளேம் ஃபார் ஆல் மை மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தோப்பு கண்ணம் போடுறதே போதும் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. இதுதான் காப்பு பாடலோட பொருள். நான் முதல் பாடலோட பொருளையும் சொல்லிடுறேன், அப்புறம் மற்றவா எடுத்துப்பா அதை பத்தி. பேற்றை தவம் செய்யும் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, சிம்சடா அடவி மேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனிந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே அப்படின்னு சொல்றார். ஃபர்ஸ்ட் இதுக்கு பொருள் பார்ப்போம். பேற்றை தவம் சற்றும் இல்லாத அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? போற்றுதலுக்குரிய எந்த தவமும் செய்யாத அப்படிங்கிறாரு. இதுல என்ன சொல்றாருன்னா, பக்தினா என்னப்பா? ஃபர்ஸ்ட் பக்தினா அடக்கம். அதான் அவர் சொல்றாரு. இப்படி இவரே பக்தி இல்லைன்னு சொல்றாரு. 13 வருஷங்கள் முருகப்பெருமாள் சும்மா இரு அப்படின்னு சொன்னதுக்கு ஏத்த மாதிரி பேசாம சித்திர பொம்மை போல ஒரு மௌனம் சாதிச்சு அதுக்கப்புறம் நமக்கு திருப்புகழ்ங்கிற ஒரு பெரிய இதை கொடுத்திருக்காரு. அவரே தன்னையே சொல்லிக்கிறாரு, நான் எந்த தவமும் முன்னாடியும் செய்யலப்பா, பின்னாடி இப்பவும் செய்யல, அது மாதிரியான ஒரு ஜென்மம் நானு அப்படின்னு அவரை சொல்லிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நம்ம எல்லா மனுஷ பிறப்பாளுக்கும் 2 மாயைகள் உண்டு. ஒண்ணு சுத்த மாயை, இன்னொன்னு அசுத்த மாயை. இந்த சுத்த மாயைங்கிறது கடவுளையே நினைச்சுண்டு கடவுளோட பக்தி பாடல்கள், கடவுளோட துதி, கடவுளோட சகஸ்ரநாமம் எல்லாம் சொல்றதுதான் சுத்த மாயை. அசுத்த மாயைனா என்னன்னா, எனக்கு இந்த பொருள் வேணும், எனக்கு இந்த வீடு வேணும், என் குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும், எனக்கு இந்த கார் வேணும்னு பொருளை நோக்கி நம்ம கடவுளை வேண்டுறோம் பாத்தீங்களா, அதுதான் அசுத்த மாயை. அததான் அந்த அசுத்த மாயை தான் அருணகிரிநாதர் இங்க என்ன சொல்றாருன்னா, பிரபஞ்சம் என்ற சேற்றினை அப்படிங்கிறாரு. அது சேரு மாதிரி இருக்கான், அந்த சேத்துல இருந்து என்ன வெளியில கொண்டு வந்துட்ட அப்படின்னு சொல்றாரு. எந்த மாதிரியான முருகர் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, இதுல ஆற்றை அப்படின்னா கங்கை நதியை குறிக்கிறது. அடர்ந்த சிவந்த சடையின் மீது கங்கை நதியும், பனியைனா நாகப்பாம்பினை குறிக்கிறது. அடுத்து இதழினா கொன்றை பூ நம்ம வச்சுக்கலாம், தும்பை. அடுத்தது அம்புலியின் கீற்றுனா, அம்புலினா எல்லாத்துக்குமே தெரியும் நிலா, அதுல கீற்றுனா என்னது? அரைநிலா, பிறைச்சந்திரன். ஓகே, இந்த 5 பொருள்களையும் சூடின் இருக்கார் பாத்தியா சிவபெருமான். அவருடைய குமாரனாகிய நீ திருமுருகன் மட்டுமல்ல, கருணைக்கு உறைவிடமாக உள்ளீர் அப்படின்னு இந்த பாட்டுல. இதுதான் இந்த பாட்டோட பொருள். இந்த பாட்டுல இருந்து நாம என்ன உள்கருத்துக்களை எடுத்துக்கிறோம்னா, பக்தி என்பது அடக்கம். நான் எல்லாமே படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம எதுவுமே சொல்லிக்கூடாது. அது பக்தியோட உள்நோக்கமே அடக்கம் தான். அப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் எதனால சிவபெருமான் கங்கை, பாம்பு, பிறைநிலா இந்த 3ஐயும் தலையில சூடின்னு இருக்காருன்னு தெரியும். அது சாபம் விமோச்சனம், அகந்தையை நீக்கிறதுக்காக சூடின்னு இருக்காரு. அதே சமயத்துல கொன்றை பூங்கிறது ரொம்பவும் வாசனை உடைய பூ, ரொம்ப அழகா இருக்கும், ஓம் என்ற வடிவத்துல இருக்கும். தும்பை பூங்கிறது ஒரு இதழ் மட்டும்தான் இருக்கும், அது ரொம்ப அந்த இதழ் ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதுக்கு பேரு அன்பே சிவம். அதாவது என்ன அன்பா என்ன பக்தி பண்ணி வரவாளையும் நான் ஏத்துக்கிறேன்,
அப்புறம் சாப விமோசனம் பண்ணி, இல்ல நான் இனிமேல் இந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தப்ப உயர்ந்து இருக்கிறவாளையும் நான் ஏத்துக்கிறேன். அதனால கடவுள் முன்னாடி நீ பெரியவன், நான் சின்னவன், உனக்கெல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் தெரியும், நான் இத்தனை பூஜை பண்றேன், இவ்வளவு பிரசாதம் பண்றேன் அப்படியெல்லாம் கிடையாது. அவாவா சக்திக்கு தகுந்த மாதிரி அவாவா சாமியை பூஜை பண்ணாலே நம்மளோட கர்ம வினைகளுக்கு ஏத்த மாதிரி நமக்கு நம்மளுடைய நன்மைகள் வந்து சேரும். அதுதான் இந்த இதுல இருந்து ஒரு கருத்து இதுல இருக்கு. அப்புறம் இன்பங்களில் இருந்த சேற்றில் விடுபடுவதற்காக நாங்க உங்களை ஆணித்தனமா பிடிச்சுக்கிறேன், இந்த பாடல்கள் எல்லாம் எனக்கு சொல்லு அப்படின்னு தான் அவரு சொல்றாரு. எனக்கு இதுல ரெண்டு ரொம்ப பர்சனலா எனக்கு பிடிச்சது வந்து, அவரு சொல்ற இடத்துல வந்து சொல்றாரு, பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழி விட்டவா அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல ஒரு எக்ஸ்கிளமேஷன் சிம்பல் இருக்கும். வழி விட்டவனே அப்படின்னு அவர் மட்டும் சொல்லியிருந்தாருன்னா அவரோடயே அது முடிஞ்சிருக்கும் அந்த இடம், அந்த சென்டென்ஸ். ஆனா அவர் அப்படி சொல்லாம வழி விட்டவா அப்படின்னா அவருக்கும் சொல்லிட்டு அவருக்கு பின்னாடி வர நம்மள மாதிரி மாநிலங்களுக்கும் அவர் சொல்லி அதை வந்து குறிப்பிடுறாருங்கிறது நான் புரிந்துட்டேன். இன்னொன்னு வந்து என்னன்னா, நம்ம யாராவது பெரியவா வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், புருஷன் பொண்டாட்டி உடம்பு சரியில்லாம இருக்கா, அவ அப்பாவும் அம்மாவும் அவ வீட்டுல இருக்கிற குழந்தைகிட்ட என்ன சொல்லுவோம், இங்க பார்ப்பா, உங்க அம்மா அப்பா வந்து இவ்வளவு நாள் இவ்வளவு பூஜை புனஸ்காரியம் எல்லாம் நல்லா பண்ணிட்டு வந்தா, நீ வந்து அதை மறக்காம நீயும் அதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள்கிட்ட நம்ம பெரியவாளா இருந்து சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி முருகன் கிட்ட அருணகிரிநாதர் அவரை ஒரு குழந்தை மாதிரி வச்சுட்டு, இங்க பாரு, உங்க அப்பா வந்து நல்லவாளுக்கும் வழி விட்டுருக்கா, கெட்டவாளையும் ஒரே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கா, அதே மாதிரி எங்களையும் நாங்க என்ன தப்பு செஞ்சாவும் எங்களை ஏத்துக்கணும், நாங்க நல்லதா செஞ்சிருந்தாவும் எங்களை ஏத்துக்கணும்னு சொல்லி அவர் இந்த பாடல் மூலியமா சொல்லி ஆரம்பிக்கிறாரு. நான் புரிஞ்சுட்டேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளவும். தேங்க்யூ. Excellent.